ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. டீ கடை கெஜரா வீட்லேயே நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற அதே சுவையில் இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த டீ கடை கெஜராவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த டீ கடை கஜரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதனால் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் சர்க்கரையை. இப்போ பவுடர் பண்ண சர்க்கரையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் 1 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையோட முட்டை எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கெஜரா நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு எடுத்த கப்பாலே 1/4 கப் ரவையை சேர்த்துருக்கேங்க. சேர்த்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சிங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெலாம் எதுவும் விட வேண்டாம். இதில் இருக்க ஈரப்பதமே போதுமான அளவில் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் மிக்ஸ் பண்ணிக்க காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கும். மாவு கையில் ஒட்டணுங்க. இப்போ மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மாவுகள் எடுத்து இது போல் உருட்டிக்குங்க. இப்போ இதே மாதிரி உருட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நான் இப்போ பிடிச்ச மாதிரி பிடிச்சி போட்டுக்குங்க. இது நம்ம போடும்போது சின்னதாக இருக்கும், வெடித்து வரும்போது நல்லா பெருசாக வருங்க. கெஜரா உள்ளே வெந்து வெடித்து வருங்க. அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் நல்லா வெந்து வருங்க, வெடிச்சும் வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே இருக்கும்போது நல்லா உள்ளே வெந்து கெஜரா வெடித்து நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள். நல்லா வெடிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு தாங்க வச்சுருக்கேன். இப்போ 2 சைடு நல்லா வெந்துருச்சுங்க கெஜரா. இப்போ நம்ம எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சிட்டு. இதே மாதிரி மீதம் இருக்க மாவுகளையும் நான் கெஜரா போட்டு பொரித்து எடுத்துக்கிறேங்க. நம்மளுடைய டீ கடை கெஜரா ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கடைகளில் கூட வாங்கி சாப்பிட்டா இந்த அளவுக்கு கிடைக்காதுங்க. வீட்லேயும் எவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% பக்காவான டீ கடை கெஜரா உங்களுக்கும் கிடைக்குங்க. நான் சுட சுட பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆற நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. நான் பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். உள்ளே ஒரு கலர், மேலே ஒரு மாதிரி கலரில் மாவு நல்லா உள்ளே வந்துருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.